கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள் மார்ச் மாதம் 11ஆம் தேதி இந்த புதன்கிழமை காலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து நன்றி சொல்லும்படி, இந்த தவ காலத்திலும் சிலுவை பாதையிலே கல்வாரி சிலுவை நோக்கி பயணிக்க கடவுள் தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காக தருணங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளங்களோடு கடவுளை நோக்கி பார்ப்போம். இந்த காலை பொழுதிலும் நம்முடைய ஆண்டுடைய ஆலயத்திலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இந்த அதிகாலை தொழிலில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரிய கடவுள் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் எங்களை வழிநடத்தி காத்து வருகிறோமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள தகப்பனே, நீர் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கிறீர். எங்களை மீட்கும்படியாகவே உம்முடைய குமாரன் கிறிஸ்து இயேசுவை பாடு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த தவ காலத்திலும் கிறிஸ்துவின் பாடு மரணம் உண்மையான மனந்திரும்புதலுக்கு நேராக எங்களை அழைத்து செல்ல ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு தருணங்களுக்காய் வாய்ப்புகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இது காலை பொழுதிலும் நம்முடைய சன்னிதானத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்தர்க்க நோக்கி பாரும். அவர் தம் வாழ்விலே கத்தரிது நாளின் நன்மைகளை தந்து ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களாக வணையும்படி எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 415வது பாடல்.
4வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 142வது பக்கம். சங்கீதம் 4. என் நீதியின் கடவுளே, நான் கூப்பிடும்போது எனக்கு மறுமொழி அருளும். நான் இடுக்கத்தில் இருக்கையில் என் நெருக்கத்தை நீக்கினீர். எனக்கு இறங்கும், என் மன்றாட்டை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொடுத்தார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் கேட்பார். நீதிக்குரிய பலிகளை செலுத்துங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். தங்கள் தானியமும் திராட்சரசமும் பெறும் காலத்தில் அவர்கள் அடையும் சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் அளித்தீர். சமாதானமுடையவனாய் படுத்துக்கொண்டு தூங்குவேன். கர்த்தாவே, நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பயமின்றி வாழச் செய்கிறேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எரேமியாவினுடைய புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8 துவங்கி 15 முடிய. எரேமியாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8 முதல் 15 முடிவுள்ள வசனங்கள். எரேமியா 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 முடிய. சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்தபோது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து, நீ சாகவே சாக வேண்டும், இந்த ஆலயம் சிலோவாவைப் போலாகி இந்த நகரம் குடியில்லாமல் பாழாய்ப்போம் என்று நீ கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொல்வானேன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே எரேமியாவுக்கு விரோதமாய் கூறினார்கள். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஜனத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன். உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொண்டு போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்த பலியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்தி கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் உங்கள் செவிகளிலே சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னான் என்றார் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 35 முடிய. லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல். அந்நேரத்தில் சில பரிசேயர் அவரிடம் வந்து, நீர் இவ்விடம் விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொல்ல மனமாயிருக்கிறான் என்று சொல்ல, அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பேய்களை துரத்தி வியாதியுள்ளவர்களை குணமாக்கி 3ஆம் நாளில் முற்றுப்பெற வேண்டும் என்று நீங்கள் போய் அந்த நரியிடம் சொல்லுங்கள். இன்றும் நாளையும் மறுநாளும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு வெளியே தீர்க்கதரிசி ஒருவன் மடிந்து போகலாகாது. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடம் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை குட்டி சேர்த்து கொள்ள மனமாயிருந்தேன்.
நீங்களோ மனமில்லாதிருந்தீர்கள். உங்கள் வீடு உங்களுக்கு விட்டு விடப்படும். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் நாள் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தை படைத்த சர்வல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கனிமண்டத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். அதில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து எழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்தலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி எரேமியாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படியாய் வாசி கேட்கலாம். ஆகவே நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செய்கைகளையும் சீர்படுத்தி உங்கள் கடவுளாகிய கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்கை பற்றி மனம் வருந்துவார் என்பதை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, மனமாற்றத்திற்கான அழைப்பை இது தவக்காலத்திலே ஆண்டவர் எங்களுக்கு தருகிறீர். எங்கள் உள்ளங்கள் வார்த்தையினால் புதிதாக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் குற்றமில்லாமல் கல்வாரி சிலுசித இரத்தத்தினால் எங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தும். உமக்குகந்த மக்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ கடவுள் எங்களுக்கு துணை புரியும். கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசி அவர் வாழ்ந்த காலம் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியும் 6ஆம் நூற்றாண்டினுடைய முதற் பகுதியிலும் அவருடைய ஆட்சி காலம். கடவுள் தீர்க்கரை அழைத்து, நீ தேவாலயத்திற்கு போ, எருசலேம் தேவாலயத்துக்கு போ, அங்கே போய் சொல்ல வேண்டியது, நீங்கள் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் சமாரியாவிலே சீலோவாம் அழிந்தது போல எருசலேம் நகரமும் தேவாலயமும் அழிந்து போகும் என்று எச்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் அழிவுக்கு, கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் வருடம் பாபிலோனிய மன்னனால் எருசலேம் தேவாலயம், எருசலேம் நகரம் அழிக்கப்படுகிறது. அதற்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கர் வழியாக கடவுள் இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் உங்கள் தவறுகளை உணர்ந்து தீய வழிகளை விட்டு கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இது எருசலேம் ஆலயத்திலே தீர்க்கர் சொல்லுகிறதை கேட்டவுடனேயே அங்கே இருந்த பிரதான ஆசாரியனும் ஆலய பராமரிப்புக்காரர்கள் அல்லது ஆலய அதிகாரிகள் நிர்வாகிகளும் அதே போல் அவர்களோடு சேர்ந்து மக்களும் அவனுக்கு விரோதமாக, எரேமியா தீர்க்கருக்கு விரோதமாக, எப்படி கடவுளுடைய ஆலயத்தை குறித்து கடவுளுடைய நகரத்தை குறித்து நீ சொல்லலாம், தேவதூஷணம் சொல்லுகிறாய் என்று சொல்லி அவனை குற்றம் சாட்டுகிறார். இந்த செய்தி அரசனுக்கு அறிவிக்கப்படுகிறது. யோகயாக்கீம் அரசனாக இருக்கிறார். அரசனும் அவனும் பரிவாரங்களோடு தேவாலயத்திற்கு வருகிறார். கையும் களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிற எரேமியா தீர்க்கதரிசிக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் தீர்ப்பிடுகிறார்கள். அப்பொழுதுதான் எரேமியா, உண்மையாகவே எரேமியா மென்மையான குணம் கொண்டவர். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு என்று கடவுள் அனுப்பின பொழுது மென்மையான மனம் கொண்ட எரேமியா உறுதியான வார்த்தைகளை, எதை குறித்து பயப்படாமல், தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்ற பொழுதும் கூட
மக்களுடைய மனமாற்றத்தை கடவுள் விரும்புகிறார் என்பதை தைரியமாய் சொல்லுகிற எரேமியாவை தீர்க்கரை குறித்து பார்க்க முடியும். ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிற பொழுது துன்புறும் இறைவாக்கினர் அல்லது துயருறுகின்ற தீர்க்கர் என்று அழைக்கப்படுகிறார். அருமையானவர்களே, அரசனும் பரிவாரங்களும் தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பாக கூடி இவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வருகிற பொழுதுதான் எரேமியா சொல்லுகிறார், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் ஒரு வார்த்தை, அதாவது 13 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தீய வழிகளை, உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் சீர்திருந்த வேண்டும். 3 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நீங்கள் சீர்பட வேண்டும். 2வது சொல்கிறார், கர்த்தர் போதிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள், செவி கொடுங்கள், கேளுங்கள். 3வது சொல்லுகிறார், அப்படி நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னார் கடவுள் உங்களை குறித்து சொன்ன தீங்கை குறித்து அவர் மனம் மாறுவார் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அதிகாரிகள், அரசன், ஆசாரியர் இவர்கள் எப்படியாவது தேவதூஷர் சொல்லான் என்று சொல்லி அவனை கொலை செய்ய நினைக்கிற பொழுதுதான் எரேமியா தீர்க்க சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டு இரத்த பழியை நீங்கள் சுமக்காதீர்கள். கடவுள் என்னிடத்தில் சொன்னார், நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை கொல்வதனாலே மீண்டும் நீங்கள் அழிவை சந்திப்பீர்கள் என்கிற எச்சரிப்பை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கர் வழியாக இன்று கடவுள் நமக்கு தருகிற அழைப்பும் அதுதான். நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை, தீய வழிகளை விட்டு மனம் திரும்பும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கீதக்காரன் கேட்கிற 4ஆம் அதிகாரம் 4ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, எதுவரைக்கும் நீங்கள் கடவுளுடைய மகிமையை அவமானப்படுத்துவீர்கள்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை, ஆலயத்தை அவமானப்படுத்துகிற மக்களாக நாம் வாழுகிறோம். எதுவரைக்கு அவர் சொல்கிறார், எதுவரைக்கு நீங்கள் ஜீவன் ஆசை வைத்து நீங்கள் பொய்யை நாடுவீர்கள்? அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சங்கீதக்காரர் தெளிவாக சொல்லுகிறார். நாம் கடவுளை விட்டு சுய ஆதாயத்திற்காக, சுய லாபத்திற்காக எதையும் செய்ய துணிகிற பாவ மனுக்குலமாக நாம் இருக்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் எச்சரிக்கிற 4ஆம் வசனத்தில், பயந்திருங்கள், கடவுளுக்கு பயந்திருங்கள், ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தவ காலத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுளுக்கு பயப்படுங்கள், ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். நம்முடைய தீய வழிகளை குறித்து, நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களை குறித்தும் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற நன்மைக்கும் நாம் செய்கிற தீமைக்கு தக்க பலன் நமக்கு நிச்சயம் உண்டு என்கிற எச்சரிப்போடு நாம் கடவுளுடைய சமூகத்தில் நம்மை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களில் சொல்கிற பொழுது, நம்முடைய செயல்கள், விசுவாசமற்ற நம்முடைய வாழ்க்கை கடவுளையும் அவருடைய சிலுவையையும் அவமானப்படுத்துகிற, கடவுளுடைய சிலுவைக்கு பகைஞர்களாக நாம் இருக்கிறோம். கடவுள் சிலுவையின் வழியாக மன்னியுங்கள், அன்பு செய்யுங்கள், ஒப்புரவாருங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்பிக்கிறார். நாம் மன்னிக்க மனமற்றவர்களாய், அன்பு செய்ய தவறுகிற பொழுது, ஒப்புரவாக மனமற்றவர்களாக இருக்கிற பொழுது நாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்களாக இருக்கிறோம். பவுல் சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறார், அவர்கள் முடிவு அழிவு, அவர்கள் தெய்வம், அவர்கள் இலச்சை, பெருமை, பூமிக்குரியவைகள், தங்கள் சுய ஆதாயத்திற்காகவே கிறிஸ்துவையும் ஆலயத்தையும் பயன்படுத்துகிற மக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எரேமியா தீர்க்கர் வழியாக நமக்கு தருகிற அழைப்பு அதுதான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்மை மனம் திரும்ப அழைக்கிற எரேமியாவை குற்றப்படுத்துகிற மக்களாக இருக்கிறோம். நான் பாவம் செய்தேன் என்று நாம் உணர மறுக்கிறோம். நம்முடைய தவறுகளை மற்றவர்கள் மேல் சுமத்துகிறவர்களாக இருக்கிறோம். நான் தவறு, ஆதி பெற்றோர்கள் சொன்னது போல, ஏவாள் என்னை பாம்பு வஞ்சித்தது. ஆதாம் சொல்லுகிறான், நீர் எனக்கு தந்த என் வாழ்க்கை துணை ஏவாள் என்னை வஞ்சித்தான்.
அருமையானவர்களே, இப்படி நாம் நம்முடைய தவறுகளுக்கு பிறர் மேல் பழி போட்டு நாம் தப்பித்துக்கொள்ள முயற்சிக்கிறோமே தவிர, உண்மையாக நான் பாவி, நான் தவறு செய்து, இது என்னுடைய தவறு, இது என்னுடைய குற்றம் குறை என்று நாம் விரும்புகிறதில்லை. நம்முடைய குறைகளை ஒருவர் சுட்டி காட்டுகிற பொழுதும் நாம் திருப்பி கேட்கிற, நீ யோக்கியனா, நீ நல்லவனா என்று நாம் மற்றவர்களை பழி போடுகிறோமே தவிர, நாம் ஒருபொழுதும் நம்முடைய சுயத்தை, நான் தவறு செய்தேன், நான் கடவுளுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறேன் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதில்லை. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது அழைப்பு, உங்கள் தீய வழிகளை, பாவ வழிகளை, கடவுள் அருகலை விட்டு விடுங்கள். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இன்னைக்கு வசனங்கள் கேட்கிறதற்கு பஞ்சமே இல்லை. எங்கே பார்த்தாலும் வசனங்கள் வசனங்கள் வசனங்கள். ஆனால் உண்மையாய் கடவுளுடைய வசனம் கற்றுத்தருகிறது என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது என்ன? ஆண்டவர் என்னோடு பேசுகிறது என்ன என்பதை சற்று அமைதியோடு நிதானத்தோடு கடவுளுடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய வசனங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு நாம் இன்றைக்கும் தயக்கமாக இருக்கிறோம். ஆலயம், அவருடைய வசனங்கள், இதெல்லாம் நாம் நம்முடைய பெருமைக்காக, நாம் ஸ்டேட்டஸ் அல்லது நம்முடைய பெருமையை மற்றவர்களிடத்தில் காண்பிப்பதற்காக ஆடம்பரமான வெளிப்புறமான பக்தியை காண்பிக்கிறோமே தவிர, உண்மையாய் கடவுளுடைய வார்த்தைகளை நாம் சிநேகிக்க, அந்த வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்வதற்கு நாம் தயங்குகிற மக்களாக இருக்கிறோம். எரேமியா தீர்க்கர் ஆசாரியர்களை, தீர்க்கர்களை, அரசனை, அதிகாரிகளை ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் உங்கள் தீய வழியை விட்டு மனம் திரும்பி கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். வாஸ்தவமே லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பாவ வழிகளை விட்டு விலகுங்கள், மனம் திரும்புங்கள். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கையிலே பாதுகாப்பு எத்தனையோ முறை மீண்டும் 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 உங்கள் தவறுகளை குறித்து மனம் திரும்புங்கள் என்கிற எச்சரிப்பை உங்களுக்கு தந்தேன். ஆனால் நீங்களோ மனம் திரும்ப மனமற்றவர்களாக இருக்கிறீர்கள். சொல்கிறார், உங்கள் வீடு உங்களிடமே விடப்படும். அதுமாதிரி எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் பாருங்கள். நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளை கொலை செய்தீர்கள், ஊழியர்களை அவமானப்படுத்தினீர்கள், நீங்கள் மனம் திரும்ப மனமற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசியாக எரேமியா சொல்கிறார், நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கடவுள் மனம் மாறுவார். அவர் நம்மை குறித்து சொன்ன தீங்கை குறித்து அவர் மனம் மாறுவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 40 நாட்களிலே நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று சொன்ன யோனா தீர்க்கன் வழியாய் கடவுள் சொன்ன அதே வார்த்தையை நினிவே மக்கள் மனம் திரும்பின பொழுது கர்த்தர் மனம் மாறினார். கர்த்தர் நினிவே பட்டணத்தை அழிக்கவில்லை. அதுமாதிரி இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை அழிக்கப்படாதபடி இறை அன்பிலே உறவிலே நாம் நிலைத்திருப்பதற்கு உண்மையான மனம் திரும்புதலை, மனமாற்றத்தை, ஒரு புதிய வாழ்வை, சமாரிய ஸ்திரீ தன்னுடைய தவறுகளை உணர்ந்து சுட்டி காட்டுகிற பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை பெற்று கொண்டது போல இந்த தபக்காரம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள துயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நம்ம ஊருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளை கிறிஸ்தியேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் 237வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய இறை அன்பிற்காக உம்முடைய திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவ வாழ்வை விட்டு, தீய வழிகளை விட்டு, துன்மார்க்கமான எண்ணங்கள் செயல்களை விட்டு ஆண்டவரே மனந்திரும்ப நீர் எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பழிவாங்க துடிக்கிறவர்களாய், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுகிற மக்களாய், பிறருடைய அழிவுக்கு நாங்கள் காரணர்களாய் ஆண்டவரே பொய்யும் வஞ்சனையும் நிறைந்த மக்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தயவாக எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எங்கள் பாவ வாழ்வை விட்டு மனந்திரும்ப, பயந்திருங்கள், பாவம் செய்யாதிருங்கள் என்கிற எச்சரிப்பை பெற்றவர்களாய் இந்த தவக்காலத்திலும் எங்களை புதுப்பிக்க ஆண்டவர் தருகிற பாக்கியத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது, உம்முடைய சத்தியங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்கிறது. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய வார்த்தைகள் எச்சரிக்கிறது. பாவ வாழ்வுக்கு நேராக நாங்கள் திரும்புகிற பொழுது கடவுள் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்வை சீர்படுத்தி அழிவிலிருந்து காத்துக்கொள்ள, கிறிஸ்து எங்களுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற மீட்பை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள இது தவக்காலத்திலும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இது காலை வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள், வாழ்வுகள், சொந்தங்கள், உறவுகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடல்கள் தூர தேசங்களில் இருக்கிற மக்கள், வெளியூர்களில் இருக்கிற குடும்பங்கள் யாவரையும், அவர்கள் இருக்கிற இடங்கள், அவருடைய வாழ்வு, குடும்பங்கள், பணிவிடைகள், கல்விகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வளைகுடா பகுதிகளில் அமைதி ஏற்பட, அந்த போரின் தாக்கத்தினாலே மக்களுக்கு ஏற்பட்டுகிற பாதிப்புகள் நீங்க ஆண்டவர் நீர் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நலன் பெற கடவுள் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் திருச்சபையின் திருப்படைய ஊழியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிற வயது முதிர்ந்த எங்கள் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை கிருபைகளை தாரும். அன்பு நிறைந்த கடவுளை, நோயிற்று மருத்துவமனை வீடு சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். இன்றும் ஆண்டவரே 10ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுத ஆயத்தப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். கடவுளுடைய தயவு எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை, வரங்களை, கிருபைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இது பகல் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பணிகள், யாத்திரைகள், போக்குவரத்துகள் அனைத்திலும் உடைய கிருபை இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே, இன்று தங்கள் பிறந்த தினங்கள், மற்ற திருமண தினங்களை நினைந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற யாவரை கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரை தருகிற புதிய வருடம் அவர் தம் வாழ்வுக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கவும், அவள் வழியாக அவருடைய குடும்பங்களும் திருச்சபை சமூகம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நிறைவான, நீண்ட, நன்மை நிறைந்த வாழ்வை, ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாரும். எங்களை சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். நன்றி நிறைவோடு மீண்டும் உடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை போற்றி துதித்து வணங்கி ஆராதிக்க மட்டும் தெய்வ பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தும். குறைகள் எல்லாவற்றை பொறுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது புலம்புகளே செய்யப்படுவதாக. அன்றைய நீங்கள் ஆகர்த்தங்களுக்கு தாரும். எங்கள் கடலில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாடல்களுக்கு வேணும். எங்களை சோதனைக்கு புறப்படாமல் தீமை எடுத்துக்கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமை என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக்களுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்யோன்யைக்கு வழியெடுத்துள்ள சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றுமென்று சதா காலம் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.